திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 366 திரு ஆலவாய் காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி 109. ஜீவன் முக்தர்களின் நிலைமை, அதனை பற்றி சிந்தித்து கொண்டு வருகின்றோம். ஒருமை உணர்வோடு இவ்வாறு நிற்கும் ஜீவன் முக்தர்களிடம் பிராரப்தம் காரணமாக விஷயக்காட்சி ஏற்பட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஆமை தனக்குரிய இடமாகிய நீரில் இருக்கும் வரை அதற்கு பகையில்லை. அது வேற்றிடமாகிய தரைக்கு வந்தால் அதற்கு பகையும் உள்ளதாக ஆகின்றது. அப்படி பகை தோன்றும் என்றால் ஆமை தன்னை தன் ஓட்டுக்குள்ளே ஒடுக்கிக் கொண்டு பாதுகாத்து கொள்ளும். இதுபோல ஆன்மாக்களுக்கு உரிய இடம் இறைவனது திருவடியாகும். அதில் இருக்கும் வரை இவர்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படாது. இந்த ஆன்மாக்கள் தமக்கு புறம்பான உலகத்திற்கு வந்தால், பாசச்சார்பு ஏற்பட்டால் பகையும் உண்டாகின்றது. ஜீவன் முக்தர் இவர்களுக்குரிய இடமான திருவடியில் சிவ உணர்வாகிய நிர்விகல்ப நிஷ்டையில் இருக்கின்றார்கள் என்றால் பிராரப்த வினை தாக்காது. இவர்கள் இவ்வுடம்போடு உலகிலே வாழும் போது தமக்கு புறம்பான உலக உணர்வு, இந்த ஜடத்தை உணர தலைப்பட்டால் அப்படி ஏற்படும் என்றால், அவ்வாறு ஏற்படும் போது சிவ உணர்வின் உள்ளே அடங்கி தம்மை வினை தாக்காதவாறு பாதுகாத்து கொள்வர். சிவஞான போதத்திலே ஸ்ரீ மெய்கண்ட தேவநாயனாரும் அருளுவார், வினைவழி விஷய உணர்வு ஏற்பட்டால் நீங்கானை நினைந்து நீங்குக என்று உபாயம் உரைத்து அருளுவார். ஐம்பொறியின் அல்லை எனும் அந்ததர சிவனை ஐம்பொறியை விட்டு அங்கு அணை சகலன் ஐம்பொறியின் நீங்கான் நீர் பாசி போல் நீங்கும் மல கண்மம் வரின் நீங்கானை நீங்கும் நினைந்து என்பது சிவஞான போத வெண்பா. பற்றை அறுப்பதோர் பற்றினை பற்றில் அப்பற்றை அறுப்பர் என்று உந்தீபர என்று திருவுந்தியார் இதனை கூறும். எனவே ஜீவன் முக்தர்கள் விஷயப்பற்றுக்கான இந்த உலகத்தில் இருந்தாலும் சிவத்தை பற்றி உலகப்பற்று இன்றி இருப்பார்கள். உழவாது உணர்கின்ற யோகிகள் ஒன்றோடும் தழுவாது நிற்பர் என்று உந்தீபர, தாழ்ந்த மணி நாப்போல் உந்தீபர என்றும் உந்தியார் கூறும். எனவே இந்த பொறிகளெல்லாம் தம்மிடத்தே அடங்கப் பெற்றவர்கள் ஜீவன் முக்தர்கள். அப்படி பொறிகள் அவர்களுக்கு அடங்கி நிற்பதற்கு என்ன காரணம் என்றால், எல்லா பொருளும் சிவத்தின் வியாபியமாய் சிவனுக்குள்ளே அடங்கி இருப்பதைப் போல சிவமாம் தன்மை பெற்ற ஜீவன் முக்தரிடத்தும் எல்லா பொருளும், அதாவது பாசமும் அடங்கி நிற்கும். இவர்தம் அறிவு எங்கும் வியாபித்து மற்ற பாசப்பொருளையெல்லாம் அடக்கி நிற்கும். எனவே அவைகளெல்லாம் இவர்கள் முன் முனைத்து நில்லாது. ஸ்ரீமத் தெய்வச்செக்கிழார் பெருமானும் சண்டேச நாயனாரை பற்றி கூறும் இடத்து, செம்மை வெண்ணீற்று ஒருமையினார் இரண்டு பிறப்பின் சிறப்பினார் மும்மை தழல் ஓம்பிய நெறியார் நான்கு வேதம் முறை பயின்றார் தம்மை ஐந்து புலனும் பின் செல்லும் தகையார் அறுதொழிலின் மெய்மை ஒழுக்கம் ஏழுலகும் போற்றும் மறையோர் விளங்குவது என்று காட்டுவார். எனவே சிவஞானம் விளங்கி நின்ற தன்மை காரணமாக பாசஞானம் பணிந்து நின்றது உணர்த்தப்பட்டது. இவர்களது காட்சி எப்படி இருக்கும் என்றால், சிவஞானம் விளக்கம் பெற்ற ஜீவன் முக்தர்களுக்கு அவர் அறிவு முழுவதும் சிவமே நிறைந்திருப்பதால் எங்கும் எதிலும் சிவத்தையே கண்டிருப்பர். எனவே அவருக்கு இகழத்தக்க பொருள் என்று எதுவும் இல்லை. எங்கும் சர்வ பரிபூரணனாய் எல்லாமாய் நிறைந்திருக்கும் இறைவனை ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை என்று ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் கூற்றுக்கு இணங்க, சிவம் உள்ளும் புறமும் எங்கும் தானாய் ஆழ்ந்தும் அகன்றும் விரிந்து நிற்றலால் உள்ளென்றும் புறமென்றும் இடத்தால் பகுத்து வேறுபட நினைக்கும் நினைவர எங்கும் எல்லாமாய் விளங்குகின்றார் என ஒருதன்மையாய் நினைந்து போற்றும் உணர்வினை பெற்று நிற்கும் ஜீவன் முக்தர்கள் தம் அறிவு முழுவதும் சிவமே நிறைந்திருப்பதால் அந்த சிவஞானத்திற்கு விஷயம் ஞேயம் சிவம் ஒன்றுதானே அன்றி வேறு இல்லை என்பதனால் சிவம் தானே போகமாய் விளைந்த பொற்பினனாய் நிற்பதால் அவர்களுக்கு புல்லறிவால் சுட்டும் எள்ளத்தக்க வேறு எதுவும் விஷயமாவது இல்லை. இதனை எள்ளப்படாத இயல்பாம் இன்ப நிலை என்று பண்டார சாத்திரம் கூறும். அகம் புறம் என்று இரண்டாம் அறிவதை ஒழித்து மாயா
ஜெகம் புறமாக்கி தன்னை தரிசித்து சிவனோடு ஒன்றாய் இகம் பரமற்று நிற்கும் இன்பத்துள் அதீதமான சுகம்புரி கருணைமேனி தொழுது கண்டு உருகா நிற்கும் என்பது ஸ்ரீ அம்பலவான தேசிகர் தசகாரியம். இதனை ஸ்ரீ அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளுவார். புறம்பேயும் அரண்கழல்கள் பூஜிக்க வேண்டில் பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் கொண்டு சிறந்தாரும் சீர் சிவனை ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி இங்கு சிந்தித்து போற்றி அறம் பாவங்கட்கு நாம் என்கடவேம் என்றும் ஆண்டவனை கண்டக்கால் அகம்புறம் எண்ணாதே திறம்பாமே பணி செய்து நிற்கையன்றோ சீரடியார் தம்முடைய செய்திதானே என்று அருளுவார். இதனை ஞானம் திகழ்ந்து அகம்புறம் எனாத செம்மையார் நன்மையாரே என்று சிவப்பிரகாசத்திலே ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளுவார்கள். உள்ளும் புறம்பும் நினைப்பரில் உன்னுள்ளே மொள்ளா அமுதாம் என்று உந்தி பெற முளையாது பந்தமென்று உந்தி பெற என்பது திரு உந்தியார். உள்ளும் புறம்பும் நினைப்பொழியில் உன்னிடையே வள்ளல் எழுந்தருளும் மாதினொடும் தெள்ளி அறிந்தொழிவாய் அன்றியே அன்புடையை ஆயில் செறிந்தொழிவாய் ஏதேனும் செய் என்று திருக்களிற்றுப்படியார் ஓதும். உள்ளும் புறம்பும் குலமரபின் ஒழுக்கம் வழுவா ஒருமை நெறி கொள்ளும் என்று செருத்துணை நாயனார் புராணத்திலே அருளுவார் ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான். ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகள் ஒரு நாள் பூஜைக்கு மலர் பறிப்பதற்காக செல்கின்றார். மலரின் அருகே சென்று அதை பறிக்க முயற்சிக்கும் போது ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகளுக்கு ஒன்று தோன்றியது. இந்த மலரில் இருப்பதும் அந்த இறைவன் தானே, இந்த மலரை பறித்தால் அது வாடிப்போகுமே என்று நினைத்தார். எனவே பூவை பறிக்காமலேயே வந்துவிட்டார். மலர் இல்லாமலே வழிபடுவோம் என்று ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகள் இரு கை கூப்பி வணங்க முனைந்தார். மீண்டும் ஒரு சந்தேகம். வணங்கப்படும் கல் சிலை தெய்வம் என்றால் வணங்குகின்ற எனக்குள்ளும் இருப்பது அதே கடவுள்தானே? அப்படியென்றால் பாதி வணக்கம்தானே முன்னால் இருக்கும் கடவுளுக்கு போகும், மீதி பாதி எனக்குள் இருக்கும் கடவுளுக்குத்தானே போகும். இது என்ன பாதி வணக்கம் என்று அருளுகின்றார் ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகள். அந்த செய்யுள் பின்வருமாறு: பண்ணேன் உனக்கான பூசை ஒரு வடிவிலே பாவித்திரைஞ்ச ஆங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன் அலாமல் இருகைதான் குவிக்க எனில் நானும் என் உள்ளம் நிற்றி நீ நான் கும்பிடும்போது அரை கும்பிடு ஆதலால் நான் பூசை செய்யல் முறையோ என்பார் ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகள். திருமூலதேவ நாயனாரும் உயிருக்கு உயிராய் உள்ள பொருளை ஆராய்ந்து அறிவது ஞான பூஜை, உயிருக்கு உணர்வு உண்டாக்குகின்ற பிரணவத்தை பல வகையாலும் காணுதல் பெரிய யோக பூஜை, வெளியே விளங்கும் மூர்த்தி உயிருடையதாகும்படி மூர்த்திமானை அதன் கண் வருவித்துச் செய்தல் புறப்பூஜை, இனி குற்றம் தீர்ந்த அன்போடு செய்வனையாவும் சிவனுக்குச் செய்யப்படும் பூஜையே ஆகும். இழிவானது என்று ஒன்றும் இல்லை என்பார். உயிர்க்கு உயிராய் நிற்றல் ஒஞ்ஞான பூசை, உயிர்க்கு ஒளி நோக்கால் மகாயோக பூசை, உயிர்ப்பு உறும் ஆவாகனம் புறப்பூசை, செயற்கடை நேசம் சிவபூசையாமே என்பது திருமந்திரம். இது பற்றிய எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளும் எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லால் கண்ணிலேன் மற்றோர் களைகண்ணிலேன் என்று அருளுவார். கண்டறியாதன கண்டேன் என்று கைலை காட்சியிலும் அருளுவார் அப்பர் பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள். இறைக்காட்சி சித்தித்துவிட்ட பிறகு எங்கும் எதிலும் சிவத்தை காணுகின்ற அருள் காட்சி வந்து விடுவதாலேயே கண்டறியாதன கண்டேன் என்று அருளினார். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளும் நாமரூபங்களோடு கூடிய பொய்யான உலகை கண்டு வந்த தம்மை இறைவன் நாமரூபங்களை கடந்த பொருளாம் சிவத்தை காணுமாறு செய்தான் என்பதனை தென்னன் பெருந்துரையான் காட்டாதன எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி என்று திரு அம்மானையிலே அருளுவார். இவ்வாறு எல்லாம் திருவருள் காட்சியாய் காண்பதன் பயன் என்ன என்றால், தனக்கென சுதந்திர அறிவும் செயலும் இல்லாத ஆன்மா இறைவன் விளக்கினால் விளங்கி
செலுத்தினால் செல்லும் இயல்புடைய இது கள்ளத்தலைமை கொண்டு ஒரு செயலை யான் எனது என்ற முனைப்போடு செய்யுமென்றால் அந்த விபரீத அறிவாகிய குற்றம் நீங்கும் பொருட்டு உலகப் பிறப்பே உண்டாகும். இந்த குற்றம் நீங்க பெற்று எல்லாம் சிவன் என்று யான் அந்த யகாரமாகிய ஆன்மா, எனது என் அறிவாகிய வகாரம், அதனால் அறியப்படும் பொருளாகிய சிகாரம் என்ற திரிபுடி அற்று எந்த செயலையும் செய்யும் என்றால் அந்த தொழிலுக்குரிய பயன் என்பது சிவப்பேறு ஆகும். இதை சரியை கிரியாயோக நிலையில் நிற்போருக்கு பயன் பதமுக்தி என்றும், செய்யா செயல் எனும் ஞானத்திற்கு பயன் சாயுஜ்யம் என்ற வீடு பேறு என்று கூறுவார்கள். எம்பிரான் ஆளுடைய பிள்ளையார் எனதுரை தனதுரையாக எனவும், ஆளுடைய அரசுகள் திருநாவுக்கரசு சுவாமிகள் பாட்டுவித்து என் பணுவல் கொண்டான் எனவும் அருளிச் செய்தவையெல்லாம் இத்தகைய தம் அரும் தொழில்களே. எனவே இத்தகையவர்களெல்லாம் நாடுகளில் புக்குழன்றும் காடுகளில் சரித்தும் நாகமுளை புக்கிருந்தும் தாகமுதல் தவிர்ந்தும் நீடு பல காலங்கள் நித்தராயிருந்தும் நின்மல ஞானத்தை இல்லார் நிகழ்ந்திடுவர் பிறப்பின் ஏடுதரு மலர்க்குழலாறு முளைத்தலைக்கே இடைக்கே எரிவெளியின் படுகடைக்கே கிடந்தும் இறைஞானம் கூடும் அவர் கூடறிய வீடும் கூடி குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பார் என்று அருளுவார். எனவே குற்றமில்லாத ஞானமில்லாது ஏது செய்யினும் பிறப்பே வரும். இறைவனிடம் கண்ணப்பதேவநாயனாரைப் போல தூய அன்பு உடையார்கள் எது செய்தாலும் அது சிவபெருமானுக்கு உகந்த பூஜனையே ஆகும். அதனை ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார் கண்ணப்பதேவநாயனார் புராணத்திலே. அவனுடைய வடிவு எல்லாம் நம்பக்கல் அன்பு என்றும், அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவு என்றும், அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாம் என்றும், அவனுடைய நிலை இவ்வாறு அறி நீ என்று அருள் செய்தார் என்றும், உருகிய அன்பு ஒளிவின்றி நிறைந்த அவன் உரு என்னும் பெருகிய கொள் கலமுகத்தில் பிறங்கி இனிது ஒழுகுதலால் ஒரு முனிவன் செவிவுமிழும் உயர்கங்கை முதல் தீர்த்த பொறுபுணலின் எனக்கு அவன் தன் வாய் உமிழும் புனல் புனிதம் என்றும் கூறுவார். இது பற்றியே பறை உயிரில் யான் எனது என்று அறநின்றது அடியாம் என்று கூறும் உண்மை நெறி விளக்கம். ஸ்ரீமத் அருணகிரிநாத சுவாமிகளும் கந்தர் அனுபூதியிலே அறிவு ஒன்று அறநின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அறநின்ற பிரான் அலையோ செறிவு ஒன்று அறவந்து இருளே சிதைய வெறிவென்றவரோடு உறும் வேலவனே என்று அருளுவார். யான் எனது என்ற முனைப்போடு செய்வனையெல்லாம் வினையாகி பிறப்பை தரும். இம்முனைப்பற்று பணி செய்வோர்க்கு வீடு உண்டாம். எனவே ஜீவன் முக்தர்களுக்கு அவர்கள் கொண்டு வந்த பிராரப்த வினை அது மற்றவர்களுக்கு போல உயிரை வருத்தாது. ஜீவன் முக்தர்களுக்கு பிராரப்த வினை உடலை மட்டும் வருத்தி உடல் நீங்கும் போது அதோடு கழிந்து ஒழியும். ஒருவேளை அவருக்கு பிராரப்த நுகர்ச்சியின் போது அனாதி மறைப்பாகிய ஆணவமலத்தின் வாதனை பற்றி ஒருவேளை விருப்பு வெறுப்பு ஏற்பட்டு அதனால் ஆகாமிய வினை தோன்றும் என்றால் அந்த ஆகாமிய வினையும் ஒளி முன் இருள் போல திருவருளே தன் அருள் நோக்கால் அது ஆகாமியமாய் பிறவிக்கு வித்தாய் முளைக்காதபடி சுட்டு எரிக்கும். இவ்வாறு ஜீவன் முக்தர்களுக்கு மூவினையும் நீங்கும் என்றார். அவர்கள் இந்த உலகிலே உடலோடு இருந்து என்னதான் செய்வார்கள் என்றால், ஜீவன் முக்தர்களாகிய மூதறிவாளர்கள் இம்மை இவ்வுலக இன்பம் கருதியோ மறுபிறப்பில் அடையத்தக்க இன்பம் கருதியோ அல்லது உம்பர் உலகில் உள்ள பதமுக்தி அதிகார முக்தி போகங்கள் நுகரக் கருதியோ அதற்கான வினைகளை செய்ய மாட்டார்கள். அவர்கள் இறைவன் திருவடி இன்பத்தை காலதாமதமின்றி இவ்வுலகில் இவ்வுடம்புடன் இருக்கும்போதே நுகர்வதற்கான சிவ புண்ணியங்களை பரமுக்தி அல்லது ஆனந்த அதீதம் எனும் நிர்விகல்ப நிஷ்டை கூடுவதான செயல்களையே செய்வார்கள். கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தே உருகி உற்ற ஆசான் லிங்கம் உயர் வேடம் பற்றாக முக்தி தலைவர் முழுமலத்தை மோசிக்கும் பக்திதனில் நின்றிடுவார் பார் என்பார். இந்த ஜீவன் முக்தர்கள் என்ன செய்வார் என்று இந்த செய்யுளிலே மனவாசகம் கடந்த நாயனார் இவ்வாறு அருளுவார். இந்த ஜீவன் முக்தர்களால் நமக்கு இந்த உலகுக்கு என்ன பயன் என்றால், ஜீவன் முக்தர்கள்
தாம் நீங்காத பேரின்பம் பெற்றதோடு நில்லாமல் தாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் முழுவதும் பெற வேண்டும் என்ற விருப்பத்தினால் ஊர் ஊராகச் சென்று அநேக மக்களின் கள்ளத் தலைமையை நீக்கி நல்ல தலைமையை கொள்ளுதற்கான ஞான உபதேச மொழிகளை வெள்ளமென பலவாறு இந்த மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே சலிப்பின்றி இந்த மக்கள் கேட்காமலே தாமே உவந்து கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இது ஜீவன் முக்தர்களுக்கு இயல்பு. அவர்கள் ஏற்கனவே முக்தி என்பதை அடைந்து விட்டவர்கள், அந்த இன்பத்திலேயே நிலைத்திருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த உடல் நீங்கும் வரை நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறும் மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே என்று திருமூலதேவநாயனார் அருளியதற்கு ஏற்பவும் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகளின் அருளுக்கு ஏற்பவும் தாம் பெற்ற இன்பத்தை மற்றைய மக்களும் பெற வேண்டும், இந்த உலகத்தவர்களும் பெற வேண்டும் என்பதற்காக ஞான உபதேச மொழிகளை வெள்ளமென சலிப்பின்றி இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் இந்த மக்கள் கேட்காமலே தாமே உவந்து மகிழ்ச்சியோடு கொடுத்து கொண்டிருப்பார்கள். இது அவர்களுக்கு இயல்பு. ஸ்ரீமத் தாயுமான சுவாமிகள் நம் அகண்ட பரிபூரணமாய் ஓங்கி நிற்கும் பரமேஸ்வரனே அகண்டாகார சிவபோகம் என்னும் பேரின்ப வெள்ளமாய் நாம் பருகி கழிப்பதற்காக இருக்கின்றார். எல்லோரும் பருகி பயனடைய வாருங்கள் என்று தம் உறவுகளையும் ஒரு பொருள் கிடைத்தால் அதை தனித்தனியே உண்ணாமல் தன் இனத்தை அழைத்து கூட்டிக் கொண்டு உண்ணும் காகம் போல அழைக்கின்றார். காகம் உறவு கலந்து கலந்து உண்ண கண்டீர். அகண்டாகார சிவபோகம் எனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடைக்குதையா. இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜகத்தீரே என்பார். இது பற்றிய சிந்தனை வெண்பாவும் எல்லா உயிர்கட்கும் இன்பம் கொடுத்தலால் எல்லாரும் சிவனையே எண்ணலால் எல்லாம் சிவனுருவேயாமால் தெவிட்டா பேரின்பம் சிவனுருவம் என்று உணர்வில் தேர் என்று கூறும். சிற்றம்பல நாடிகளும் எண்ணறிய பேரின்பம் இப்போது போல முன்னு நன்னி அருந்தாமல் நாள் அவமே போக்கினமே என்பார். சிவபோக சாரமும் இற்றைவரை கரணத்தோடு இணங்கி நின்றனையே, இற்றைவரை ஜென்மம் எடுத்தனையே, இற்றைவரை துன்ப வெள்ளத்துள்ளே உழைத்தனையே, ஈதர நல் இன்ப வெள்ளத்துள்ளே இரு என்று கூறும். குற்றம் கூடி குணம் பல கூடாதீர் மற்றும் தீவினை செய்தன மாய்க்கலாம். புற்றராவினன் பூவனூர் ஈசன் பேர் கற்று வாழ்த்தும் கழிவதன் முன்னமே என்பார் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள். ஊர் உண்கின்ற குளத்து நீர் நிறைந்தால் ஒக்கும் உலகத்தாரெல்லாருக்கும் ஜீவன் முக்தரிடத்து உள்ளதாகிய ஞானச் செல்வம் நச்சிச் சென்றார்க்கு வேண்டியவாறு முகக்கலாம். எனவே அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று திருவள்ளுவதேவநாயனார் கூறுவதும் இந்த கருத்து பற்றியே. எனவே ஒரு ஆன்மாவானது கேவல தசையிலிருந்து சகல நிலைக்கு இறைவனாலே அருளப்பட்டு புல் முதலான பல பிறவிகள் எடுத்து கிடைத்தற்கரிய மானுட தேகம் எடுத்து புறச்சமயம் முதல் அகச்சமயம் வரை ஒவ்வொரு சமயமாக படிக்கட்டுகளிலே ஏறி வந்து சைவ சமயத்தை சார்ந்து அதிலே சரியை கிரியாயோகங்கள் முற்றுவிக்க பெற்று சிவபெருமானே ஞான குருபரனாக எழுந்தருளி வந்து ஞானத்தை உணர்த்த இந்த ஆன்மா தம் பாசத்தை அகற்றி சிவப்பேறு பெற்று சிவானந்தத்திலே திளைத்து பரமுக்தி நிலைமையை பெற்ற போதும் இந்த உடல் இருக்கும் வரை ஜீவன் முக்தனாக இருந்து உரையிறந்த அன்பர் உள்ளத்து ஓங்கு ஒளியாய் ஓங்கி கரையிறந்த இன்பக்கடலாய் அந்த பராபரன் நிற்க அந்த இன்பத்தை இந்த அருளாளர்கள் அனுபவிப்பதோடு அந்த இன்பத்தை பிறரும் பெற வேண்டும் என்ற பெரும் கருணையால் அதற்கான உபாயமும் கூறுவார்கள் என்று திருப்பெருந்துறையிலே எல்லாம் வல்ல ஸ்ரீமத் சிவ பரம்பொருளே ஞானாச்சாரியாராக உத்தமோத்தம ஞான தேசிகராக எழுந்தருளி நம் திருவாதவூரடிகள் பெருமானுக்கு தீட்சையெல்லாம் செய்தருளி சாஸ்திர தீட்சை செய்தருளுகின்ற வேளையிலே
இந்த சைவாகம உண்மை பொருளான சரியை கிரியாயோக ஞானங்களை இவ்வாறு உணர்த்துகின்றார். அதனை நம் திருவாதவூரடிகள் புராணம், ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் இவற்றின் மூலத்தோடு சைவாகமங்களுக்கு இருக்கின்ற சைவாகம நூல்கள், சாஸ்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், சார்பு நூல்கள், இவைகளுக்கு அருளாளர்கள் அருளிய உரைகள், இவற்றின் வழியே இதன் பொருளையெல்லாம் ஓரளவு சிந்திக்க முயற்சி செய்தோம். இனி தொடர்ந்து அந்த சிவ பரம்பொருள், பரமாச்சாரிய திருக்கோலத்திலே எழுந்தருளிய அந்த சிவ பரம்பொருள் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு, திருவாதவூர் அடிகளுக்கு அருள இருக்கின்ற அந்த திரு வரலாற்றை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.